சந்தோஷமாக உலா வந்தாலும் நாங்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். எந்த ஸ்கூல்? நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். யாழ்ப்பாணம் பண்ணக்கடலுக்கு தான் நிற்கிறேன். 78வது சுதந்திர தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. எப்படி இந்த சுதந்திர தினம் இடம்பெறுதுன்றதை பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, படகுகள் எல்லாம் அணிவகுத்துக்கு வந்து கொண்டிருக்கு கடல்ல வந்து. இந்த பாருங்க காட்சிகள் எப்படி இருக்காண்ட பாருங்க, படகு எப்படி வருதுண்டா. இந்த பாருங்க வெட்ட பாருங்க, இந்த பாருங்க இந்த வண்ண வெட்டுறாரு. தனி ஒரு ஆள் வார பாருங்க, இந்த தனி படகு. ரைட், யாழ்ப்பாணம் பண்ணையில் ஆரம்பிச்சிருக்குது. எந்த ஸ்கூல்? ரைட்டா. அப்போ போய் அங்கே எல்லாம் நீங்களும் எல்லாம் பார்க்க போறீங்க. யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க. அப்போ வருடம் பாருங்களா சுதந்திர தின கொண்டாட்டம். இந்த பாருங்க அணிவப்பா வந்து கொண்டிருக்கணும். இப்போ கோட்டை பகுதியை கிட்ட வந்துட்டோம் பாருங்க. பட்டம் எல்லாம் ஏற்றினோம் பாருங்க, புகையெல்லாம் வருது பட்டத்தில். தேசிய கொடியெல்லாம் கட்டி பட்டம் ஏற்றினோம் பாருங்க. எழுபத்தெட்டாவது சுதந்திர தின அணிவகுப்பு யாழ்ப்பாணம் கோட்டைக்கு முன்புறமாக வந்து கொண்டிருக்கு பாருங்க.
அனைவருக்கும் 78வது இலங்கை திருநாட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இங்கு யாவரும் ஆர்ப்பரித்து கொண்டு கம்பீரமாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இங்கே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் வடமாகாண மக்கள் யாழ்ப்பாண பகுதிகளிலே அவர்கள் சந்தோஷமாக உலா வந்தாலும் நாங்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். இந்த சுதந்திர தினம் 1948ஆம் ஆண்டு எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த சுதந்திர தினம் கிடைக்க பெறுவதற்கு முன்பதாக மரணித்த ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். நமக்காக வேற்றும் நாட்டு மக்களுடன் போர் புரிந்தவர்கள், மரணித்தவர்கள், துயரங்கள் துன்பங்களை அனுபவித்தவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமன்றி இனிவரும் காலங்களிலும் அப்படியான வன் செயல்கள் இடம்பெறாதபடி நாங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த நாளில், இந்த சுதந்திர தின நன்னாளில் வருகின்ற சந்ததியினர், தலைமுறையினர் நாங்கள் அன்பை மற்றவர்களுக்கு பரிசளிக்கிறவர்களாகவும் பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அநேக எங்களுடைய வாழ்வியலிலே, இந்த நாட்டிலே, கலாச்சாரங்களிலே துன்ப துயர அநேக அசம்பாவித சம்பவங்கள், அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தாலும் அதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம்தான், நாங்கள் மற்றவர்களுடைய சுதந்திரத்திலே கை வைக்கக்கூடாது, அவர்களை நாங்கள் பலவீனப்படுத்தக்கூடாது, அவர்களை நாங்கள் ஆதங்கத்துக்குள்ளாக உட்படுத்தக்கூடாது என்பதுதான். காரணம் என்னவெனில், உண்மையான சுதந்திர தினம் என்பது, சுதந்திரம் என்பது மற்ற ஒருவருக்கு, என்னை அன்றி மற்ற ஒருவருக்கு நான் எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படாத வகையிலே நான் என்னுடைய வாழ்வியலை என் ஆயுட்காலம் முழுவதும் நான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு இலங்கை வாழ் தமிழர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பௌத்த மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே விடயம், மற்றவர்களுக்கு நாங்கள் இடையூறின்றிய ஒரு நல்வாழ்வை நாங்கள் நடாத்தி வளர வேண்டும். அடுத்த சந்ததியினருக்கும் அதை நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும். எனவே உங்களுக்கும் எங்களுடைய இலங்கை திருநாட்டின் மக்கள் அனைவருக்கும் இனமத பேதமின்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சமாதானத்தை இந்த சுதந்திர தின நன்னாளில் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். 400 வருடங்களுக்கு மேலாக ஏகாதிபத்தியவாதிகளுடைய இந்த நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்குவதற்காக இந்த நாட்டில் சிங்கள, தமிழ், இஸ்லாமியர்கள் போராடி பெற்ற சுதந்திர தினம் எங்களுடைய சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினம் இன்று 78 வருடங்களை கடந்திருக்கின்ற நிலையில் இந்த நாடு இலங்கையர்களாக உருவாக வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் பிரார்த்திக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனையில் சிங்கள மக்களுடைய கௌரவத்தை தமிழ் மக்களும், தமிழ் மக்களுடைய உரிமையை சிங்கள மக்களும் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு காலம் இருப்பதனால் முதலாவதாக நாங்கள் இலங்கையர்களாக, இரண்டாவதாகவும் இலங்கையர்களாக, மூன்றாவதாகவும் இலங்கையர்களாக உருவாக வேண்டும் என்று இந்த 78வது சுதந்திர தினத்தில் நான் வாழ்த்துவதோடு, இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு கொண்டு வர வேண்டுமே தவிர, இந்த நாட்டில் மக்களுடைய பிரச்சனையை வெவ்வேறு ஆக்கி இந்த மக்களை, இளைஞர்களாக இருக்கின்ற மக்களை தமிழர்களாகவோ, சிங்களவர்களாகவோ, முஸ்லிம்களாகவோ அல்ல மத ரீதியில் பிரிப்பதனை விட்டு ஒரே இளைஞர்களாக பரிணமிப்பதற்கு இந்த நாட்டில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று இந்த சுதந்திர தினத்தில் நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன்.